இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். வேதம் நமக்கு எந்த ஒரு காரியத்தை இறைவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது கேட்ட உடனே அது கிடைக்கவில்லை என்ற உடனே சோர்ந்து போய் விடுகிறோம். அது எனக்கு கிடைக்காது என்கிற முடிவுக்கு கூட நம்ம வந்து விடுகிறோம். ஆனால் சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக உறுதியாய் விடாமுயற்சியுடனே நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதிலை தருவார். ஹென்றி ஃபோர்டுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மார்த்தாள் என்கிற ஒரு அருமையான சகோதரி அனாதை பிள்ளைகளை வைத்து அவர்கள் பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருந்தாங்க, ஹாஸ்டலை நடத்தி கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு நல்ல கட்டடங்கள் இல்லாமல் இருந்தது. யாரோ ஒருத்தர் சொன்னார், ஹென்றி ஃபோர்டை போய் நீங்கள் சந்தியுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், பெரிய கார் தொழிற்சாலையெல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இவர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹென்றி ஃபோர்டை போய் சந்தித்தாங்க. ஹென்றி ஃபோர்டு இடத்துல கேட்டாங்க, என்னுடைய மாணவர்களுக்கு நல்ல கட்டிடங்கள் இல்லை, நீங்கள் பொருளுதவி செய்தால் நாங்கள் நல்ல கட்டிடங்களை கட்டுவோம் என்று. ஹென்றி ஃபோர்டுக்கு அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை. பணங்களை இவரிடத்தில் கொடுத்தால் அதை சரியாக செலவு செய்வார்களா, அதை சரியாக உபயோகப்படுத்துவார்களா என்கிற அந்த நம்பிக்கை இல்லாததுனால அவர் இல்லை, நான் அது அவ்வளவு பணங்கள்லாம் நான் தரமாட்டேன் என்று மறுத்து விட்டாராம். உடனே இந்த அம்மா, இந்த மார்த்தாள் என்கிற சகோதரி கேட்டாங்க ஹென்றி ஃபோர்டு இடத்துல, ஒரு மூட்டை விதைக்கடலை எங்களுக்கு தர முடியுமா என்று. விதைக்கடலை தானே, அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லையே. உடனே உதவியாளரை கூப்பிட்டு இவர்களுக்கு ஒரு மூட்டை விதைக்கடலை கொடுத்து அனுப்பு என்று வாங்கி கொடு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த அம்மா மீண்டுமா ஹென்றி ஃபோர்டை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். வரும்பொழுது அவர்கள் கை நிறைய $600 கொண்டு வந்து ஹென்றி ஃபோர்டிடம் கொடுத்து நன்றி சொன்னாங்க. ஹென்றி ஃபோர்டு கேட்டாராம், என்ன இந்த $600 எதற்காக என்கிட்ட கொடுக்குறீங்க, எப்படி இந்த பணம், என்ன பணம் என்று கேட்கும்போது, நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக உங்களை நான் சந்தித்தேன், நான் உதவி கேட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் உதவி செய்யலை, ஒரு மூட்டை விதைக்கடலை கொடுங்க என்று கேட்டேன், நீங்கள் கொடுத்த அந்த விதைக்கடலையை கொண்டு போய் நானும் என்னுடைய மாணவர்களும் அதை விதைத்து அதை அறுவடை செய்து அதை நாங்கள் சந்தையில் வைத்தோம் கொண்டு நாங்கள் எப்படி உண்மையாய் நாங்கள் காரியங்களை செய்தோம் என்பதற்கு ஒரு சாட்சியும் சொல்ல வந்தேன் என்று சொன்ன உடனே ஹென்றி ஃபோர்டு அசந்து போய் உடனடியாக கூப்பிட்டு அந்த உதவியாளரை, இவர்கள் கட்டிடம் கட்டுவதற்கு எவ்வளவு பணங்கள் தேவை என்பதை இவங்க கேட்குறாங்களோ அத்தனை டாலர்களையும் கொடுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரியை அனுப்பி வைத்தாராம். இதைத்தான் ஆண்டவரும் சொல்லுகிறார். இல்லை என்று வார்த்தை ஹென்றி ஃபோர்டு சொன்ன உடனே அந்த சகோதரி சோர்ந்து போய்விடவில்லை. விடாமுயற்சியுடனே தான் யார் என்பதை ஹென்றி ஃபோர்டுக்கு தெரியப்படுத்தினால அவருடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அதைத்தான் ஆண்டவரும் உங்களை ஒரு வேளை காத்திருக்க சொல்லலாம். உடனே நீங்கள், ஆண்டவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று சோர்ந்து போய்விடாதீர்கள். சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி ஜெபியுங்க. நீங்கள் கேட்ட காரியங்களை நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அருளை செய்வார், உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒரு வேளை இந்த வார்த்தைகள்லாம் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது, நான் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறேன், நான் கேட்ட காரியம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, என்னுடைய தரிசனத்தை நான் இன்னும் அடைந்து கொள்ளலை, என்னுடைய குறிக்கோள் அப்படியே இருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் நம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாளில் நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன், அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், சகலவிதமான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், நீர் எங்களை அப்படியே ஆசீர்வதிப்பீர். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை அற்புதமாய் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்யுங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.